வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் அரீனா தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கரை பத்தி தான். மீ பேண்ட் 5. ஸோ மீ பேண்ட் 4 ஸ்மார்ட் பேண்டா. சரி, மீ பேண்ட் 4 வந்து ஓரளவுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். மீ பேண்ட் லைனப்பே ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள பெனிட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்னா ஹானரை மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ பேண்ட் அப்படின்ற மார்க்கெட்ல மீயோட புது லேட்டஸ்ட் அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் மீ பேண்ட் 4 னு சொல்லலாமா இதை, இல்லாட்டி கம்ப்ளீட்லி நியூ அப்படி சொல்லுவியா? கம்ப்ளீட்லி நியூ கிடையாது, அப்டேட்டட் வெர்ஷன் தான். அப்டேட்டட் வெர்ஷன் தான். ஸோ எடுத்ததுமே சொல்லணும்னா இதெல்லாம் தாண்டா இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு என்ன சொல்லுவேன்? என்ன டிஸ்பிளே தான். டிஸ்பிளே தான் கொஞ்சம் அப்கிரேடட், பெரிய ஸ்கிரீன் 1.1 இன்ச் டிஸ்பிளே இருக்கு. ஸோ 1.1 இன்ச். ஓகே. அப்புறம் இந்த சார்ஜிங் மெக்கானிசம் இப்போ மேக்னெட்டிக் சார்ஜ் இல்ல இப்போ. ஸோ ஈஸி டு சார்ஜ். முன்ன மாதிரி கிடையாது பேண்ட்ல இருந்து எடுத்து மாட்டி அப்படிலாம் இல்ல, ரொம்ப ஈஸி. டியூரபிலிட்டி டெஸ்ட் பாத்தீங்களா? அது டப்பாவோட போடக்கூடாது, தனியா வாட்ச் மட்டும். ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கு, எதுவுமே இல்ல. அப்புறம் எதுக்கு பாக்ஸ் அது பாரு ஐயா பத்தியா, ரியல்மி பாய் ஒன்னு தாக்குறான். சோ டப்பால என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா 2999 ரூபா மட்டுமே அப்படின்னு போட்டிருக்கு. அதை அடிச்சிட்டாங்க. ஆமா, மோஸ்ட்லி வந்து அதுதான் பிரைஸ். இப்ப தெரிஞ்சு இப்ப நான் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தா பிரைஸ் இருக்கும். ஓகே. சோ பாக்ஸ்ல மத்தபடி பார்த்தா ஃபிட்னஸ் ட்ராக்கர் ஒன்று இருக்கு, சார்ஜிங் கேபிள் ஒன்று, யூசர் மேனுவல், ரிஸ்ட் பேண்ட் தனியாவா இருக்கும், நம்ம எடுத்து மாட்டணுமோ. சோ பிளாக் கலர் நம்மளுது. ஃப்ரண்ட்ல வந்து ரியல் டைம் ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்கு, வாட்டர் ப்ரூஃப் அப் டு 50 மீட்டர்ஸ் இருக்கு, மேக்னெட்டிக் சார்ஜிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அமோலட் கலர் டச் ஸ்கிரீன். ஸோ இதான் இன்னோவேஷன் ஃபார் எவ்ரி ஒன், இன்னோவா ஃபார் எவ்ரி ஒன். என்னப்பா மேனுவல் இப்படி வருது? மேனுவல் என்ன போட்டிருக்கு? மேனுவல் எப்படி யூஸ் பண்ணாலும் போட்டிருக்கான். ஐயா வந்து கொஞ்சம் குசும்புக்காரரு தான், சரியா? அவர் வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் மோட் இருக்கு. ஓகே. ஸோ பாக்ஸ்ல மற்றபடி வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. அப்புறம் வந்து ஒரு QR கோட் இருக்கு அந்த மீ ஃபீட் டவுன்லோட் பண்றதுக்கு. இதுக்கு தனியா ஒரு ஆப் தான் கிடையாது, மீ ஃபீட் தான் எப்பயும் போல. இந்த ரெட்மி மாதிரி Xiaomi வேர். ஓ அந்த மாதிரி கிடையாதா? மீ ஃபீட் ஆப் தானே. ஓகே, இதுதான் சார்ஜிங் கேபிள். மைக்ரோ எஸ்பி டைப் சியா. USB டைப் A to மேக்னெட்டிக். மார்க்கெட்ல இருக்கிற பெரிய தலைவர்கள் கூட ஜாயிண்ட் அடிச்சிருச்சு மீ பேண்டும். ஓகே, பாருடா, பாக்குறதுக்கு அற்புதமா இருக்குதேப்பா, சூப்பரா இருக்குதே. அதெல்லாம் இப்படி வச்சாலே இது ஒட்டுதானே போடு. எந்த அளவுக்கு இருக்கு அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் இருக்கு பாருங்க. ஆமா ப்ரோ, அவ்வளவு ஈஸியா அது வந்து மத்த கலர்ஸும் போட்டிருக்கு. இதுல வந்து நம்மளுக்கு கிடைச்சது வந்து பிளாக் மட்டும் தான். மத்த கலர்ஸ் ஸ்டாப்ஸ் தனியா விற்பாங்க. பின்னாடி போட்டிருக்குல இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் விற்பாங்க. மோஸ்ட்லி வந்து லேட்டா தான் விற்பாங்க. இந்த பேர்ரா லான்ச்சும் போதே கிடைக்குமா அப்படின்னு டவுட் தான். அது தவிர நீ சொன்ன மாதிரி டிஸ்பிளே சைஸ் 0.95 பதில் 1.1. ஆமா, பிஜி அந்த இதுக்கு முன்னாடி ஹார்ட் ரேட் சென்சார் இருந்ததுல இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு, 50% இம்ப்ரூவ்ட் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கடா. அது மட்டும் இல்லாம 6 ஆக்சிஸ் ஆக்சிலரோமீட்டர் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாவும் இருக்கும். ஆனா பேட்டரி வந்து இதுல 125 மில்லியம் தான். போன தடவை 135 இருந்திருக்கு. கம்மியா இருந்தாலும் பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கும் மென்ஷன் பண்ணி 14 days பேட்டரி லைஃப் அப்படின்னு போட்டுருக்கு. 6 ஸ்போர்ட் மோட் இதுக்கு முன்னாடி, ஆனா இப்போ 11 ஸ்போர்ட் மோட் ட்ராக்கிங் பார்க்கலாம். இந்தியாக்கு எல்லா ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கா அப்படின்னு நம்ம உள்ள இதுக்கு முன்னாடி இது கிடையாது. ஐடியல் நம்ம சும்மா இருந்தோம்னா செடன்டரி ரிமைண்டர் இதுக்கு முன்னாடி இல்லாம இருந்ததா? இதுக்கு முன்னாடி இல்ல, ஆனா இப்போ இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸ்லீப் மானிட்டரிங் வந்து இப்போ 24 ஹவர்ஸும் ஸ்லீப் மானிட்டரிங். நீங்க சப்போஸ் டே டைம்ல நாப் பண்ணீங்கன்னா அந்த ஆபீஸ்ல இருக்கும்போது கூட கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம்னா பாத்துக்கோங்களேன் நீ உங்க பிளேஸ்ல என்ன பண்றீங்கன்னு. அதை தவிர பாத்தீங்கன்னா பிரீத்திங் எக்ஸசைஸ்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. மென்சுரேஷன் சைக்கிள் ட்ராக்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேடடா பயங்கரமா இருக்கு. அப்புறம் போன் ஷட்டராவும் யூஸ் பண்ணலாமாமே. என்ன தம்பி என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாத்துலயும் இருக்கே இப்போ. இல்ல குட்டி டிஸ்பிளே எல்லாத்துலயும் இருக்குன்னு சொல்லாத, ஒரு சில வாட்ச்ல எல்லாம் அது கிடையாது. அது தவிர ஸ்ட்ரெஸ் லெவல் மானிட்டரிங் வேற PA அது இருக்கு. ஸ்ட்ரெஸ் லெவல் மானிட்டரிங் வேற கொடுத்துருக்கீங்களாமே. அந்த பிரீத் எல்லாத்துலயுமே இருக்குல்ல, அந்த பிரீத் அது இதுன்னு அது எல்லாத்துலயும் இருக்கு. நிறைய டிஃபரன்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ ஓரளவுக்கு அப்கிரேட்னே சொல்லலாம். ஆல்ரெடி மீ பேண்ட் 4 வச்சிருக்கிறவங்க எல்லாம் வந்து எப்போ அப்கிரேட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சரி, நம்ம இப்போ பேண்ட் எப்படி இருக்கு, அப்புறம் ஆப் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பா. மலிவு விலை ஆக்டிவிட்டி ட்ராக்கர் வந்துருச்சு. ஆமா, ஒரு என்ஜாய்மெண்ட் தான். மீ பேண்ட் 5 கண்டிப்பா மலிவு விலை தான். பின்ன இந்த பட்ஜெட்ல வேற யாரு இவ்வளவு ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுப்பா? கேமராவை ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறான்டா, மியூசிக் கண்ட்ரோல் பண்ணலாங்கிறான்டா. இந்த டிஸ்பிளேல நீ சில சமயம் மேப் யூஸ் பண்ணலான்னுவான், படம் பார்க்கலான்னுவான். 1.1 இன்ச்சில படம் பார்க்கலாம்.
21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல சினிமேட்டிக்கா நீ என்னென்ன பண்ணலாம்னு சொல்லுவான். ஓகே, இதுல வந்து ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் பிஐ வந்து கேன் பி கால்குலேட்டட் பை எனேபிளிங் ஆட்டோமேட்டிக் ஹெச்ஆர் மானிட்டரிங் ஃபார் 1 minute அப்படின்னு போட்டிருக்கு. சூப்பர். அடுத்து வந்து ஹார்ட் ரேட் சென்சார் இருக்கு. ரைட்டு. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ், நம்ம ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இதில் தெரியும். அப்புறம் ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங். இது எப்படி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இதெல்லாம் புதுசு தான். இந்த பிரீத்திங்கு, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து புதுசு. ஆமாம். ஈவெண்ட் ரிமைண்டர் இருக்குது. ஆனால் வந்து ஈவெண்ட்ஸ் வந்து ஆப்ல என்ன ஸ்டெக் பண்ணும். ஆட் ஈவெண்ட்ஸ் ஆன் மீ ஃபிட் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வெதர் வந்து ஃபோன்லேருந்து அப்படியே இது பண்ணிக்கும். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸு, சூப்பர், யூவி, டுமாரோ வெட்னஸ்டே அது வரைக்கும் இருக்குது. ஒரு 4-5 டேஸ்க்கு வந்து டுமாரோ வெட்னஸ்டே 5 டேஸ்க்கு இருக்குது. ஒர்க் அவுட்ஸ் வந்து அவுட்டோர் ரன்னிங்கு, ட்ரெட்மில்லு, சைக்கிளிங்கு, இண்டோர் சைக்கிளிங், வாக்கிங், எலிப்டிக்கல், பவுலிங் மிஷின், யோகா, ஜம்ப் ரோப்பு, பூல் ஸ்விம்மிங், ஃப்ரீ ஸ்டைல். ஜாலி தான் வாட்சனுக்கு. அப்படியே ஸ்டைலாக நடத்துவான் ரோட்டில். மோர் ஆப்ஷன்ஸில் வந்து டிஎன்டி இருக்குது. நாட் டிஸ்டர்ப் மோடு. அலாம் வந்து இதுலேயே செட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கணும். செட் பண்ண முடியாது. வாட்ஸ்அப் அப்டேட் ஏதோ வந்துச்சு, என்ன அப்டேட் அது தெரில. சிங்க் பண்ண உடனே ஒரு அப்டேட் வந்துச்சு. கேமரா எதுக்கு வந்ததுன்னே தெரிலங்கிறான். நீ எதுக்குடா அதை வேற கேட்டுக்கிட்டு இருக்க? கேமரா ஆக்சஸ் வந்து ப்ளீஸ் ஓப்பன் த ஆப் அண்ட் கோ டு லேப்ஸ். கேமரா செட்டிங்ஸ் வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னு போகுது ஆப்பில். மியூசிக் கண்ட்ரோல்ஸ், ஃபோனில் இருக்கிற மியூசிக் வந்து இதுலேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். சூப்பர். ஸ்டாப் வாட்ச் இது வந்து அதுலேயே இருந்துச்சு. ஸ்டாப் வாட்ச்சு, டைமரு, ஃபைன் டிவைஸு, வேர்ல்ட் கிளாக் இருக்குது. மற்ற நிறைய கண்ட்ரிஸோட இது பார்க்கலாம், டைமிங். சூப்பர். அடுத்தது வந்து இந்த பேண்ட் டிஃப்ரெண்ட் டிஸ்பிளே இருக்குல்ல, எடிட்டிங் ஆப்ஷனும் இருக்குது. இந்த பேண்டு வந்து ஒரே இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த ஸ்டெப்ஸு, இந்த மாதிரி ஹார்ட் ரேட்டு எது வேணுமோ அப்படியே எடிட் பண்ணி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். என்ன ஃப்ரண்ட்டில் தெரியணுமோ அப்படியே. வேற லெவலு. இதெல்லாம் இன்னைக்கு ரியல்மியில் வந்து. இது தவிர வந்து நிறைய வாட்சஸ், இதில் 3 வாட்சஸ் இருக்குது. மற்றதெல்லாம் வந்து ஆப்பில் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அந்த ஆப்பில் பார்க்கலாம். பிரைட்னஸ் கண்ட்ரோல் வந்து இப்போதைக்கு 4 வச்சுருக்கேன், ரொம்ப பிரைட்டாக தெரியறதுக்கு. அவுட்டோர் வேணுன்னா 5 வச்சுக்கலாம். இப்போதைக்கு 4 போதும்னு நினைக்கிறேன். போதும். ரியல்மி பேண்ட்ல இதெல்லாம் வருமா? ஆட்டோ ஸ்க்ரீன் எல்லாம் வரும்டா. ஸ்க்ரீன் ஆஃப் டைமிங் வந்து 10 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓகே. அப்புறம் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் த வாட்ச் ஃபேஸா, அந்த ஆப்ஷனும் எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. ஆட்டோமேட்டிக் ஆக்டிவிட்டியா டிடெக்ட் ரன்னிங் ஆர் வாக்கிங் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் பண்ணுமான்னு இது எனேபிள் பண்ணிக்கலாம், இந்த ஃபீச்சரையும். அது மேபி நம்ம ரிவ்யூவில் தான் சொல்ல முடியும். என்னடா இந்த ஃபீச்சர் இருக்கு, பட் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்ததுங்கிறது சாம்சங் வாட்ச்லலாம் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் அது 40,000 35,000 இருக்கும் அந்த வாட்ச். மோஸ்ட்லி இதெல்லாம் எனேபிள் பண்ணால் பேட்டரி கொஞ்சம் இதுவாகும். நைட் ஸ்லீப்பிங் அதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் எப்படின்றது நம்ம ஃபுல் ரிவ்யூவில் தான் பார்க்கணும். சரி, இப்போ ஆப்ல என்ன சேஞ்ச் இருக்குன்னு காட்டு. ஃபோன்ல ஆப் வழியா என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்துடலாம். சூப்பர். ஸோ ஆப்ல வந்து மேஜர் சேஞ்சஸ் ஏதாவது உனக்கு டக்குன்னு தெரியுதாடா? ஏன்னா நீ நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்க இது வரைக்கும், அதனால உனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். புதுசாக வருது வந்து இந்த பிஐ, இது வந்து நம்ம அமேஸ்ஃபிட்டில் வர இந்த ஃபீச்சரு. இந்த ஃபீச்சர் தான் வந்து புதுசாக இருக்குது இந்த ஆப்பில். ஓகே. இது மட்டும் தான் புதுசாக பார்க்குறேன். அது தவிர வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இந்த ஸ்ட்ரெஸ் மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் வந்து பழைய இதில் இல்லை. ஸோ இப்போ அது அப்புறம் அந்த ப்ரீத்திங் சொன்னியே, ப்ரீத்திங்கு இதெல்லாம் வந்து சடன்ரி ரிமைண்டர் கூட புதுசு இந்த மாதிரி தான் நிறைய பேர் மென்ஷன் பண்ணுறாங்க. மற்றபடி வந்து இந்த இவெண்ட் வந்து அதில் காட்டுச்சுல, அது வந்து இதுலேயே செட் பண்ணிக்கலாம். அலாம் வந்து இது செட்டிங்ஸில் போய் செட் பண்ணிக்கலாம். ஆப் அலர்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ஆப்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் கொடுத்தா இந்த யூடியூப்பு, ஜிமெயிலு, மற்ற ஆப்ஸு, தேர்ட் பார்ட்டி ஆப் அலர்ட்ஸ் வந்து வரும். ஆனால் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் கொடுக்கணும். ஓகே. நம்ம போய் செட்டிங்ஸில் வந்து இந்த மீ ஃபிட்டுக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சூப்பர். வெயிட். ஓகே. ஸோ எல்லா டீட்டெயில்ஸையுமே நம்ம தான் இன்புட் கொடுக்கணும். அதை பேஸ் பண்ணி அது அல்காரிதம் எடுக்கும். ஆமாம். ஃபைன் மை வாட்ச். அப்புறம் அந்த ஐடில் அலர்ட், இது வந்து டைம் செட் பண்ணி நம்ம ஐடில் அலர்ட் இன்ஆக்டிவிட்டி ஃபார் 1 hour அது கஷ்டமாக மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நிறைய ஆப்ஷன் 1 hour தான் போட்டிருக்கு. அதை மாற்ற முடியும், ஆப்ஷன் தெரில. இது தவிர வந்து
வைப்ரேட் அண்ட் அலாம் சவுண்ட்ஸு, கோல் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து பழைய இதுலேயே இருக்குது. ஓகே. ஆக்டிவிட்டி ஹார்ட் ரேட்டு ஷேரிங், இது வந்து ஸ்மார்ட் டிவைசஸ், மற்ற ஸ்மார்ட் டிவைசஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். வேறு என்ன இருக்குது புதுசாக? ஹார்ட் ரேட் மானிட்டரிங்கு, நைட் மோட் இருக்குது. நம்ம அமேஸ்வீட்லேயும் இந்த நைட் மோட்லாம் இருக்குல்ல, ஆமாம், அந்த மாதிரி இதுலேயும் நைட் மோட் இருக்குது. வேர்ல்ட் கிளாக், அதில் பார்த்த வேர்ல்ட் கிளாக்கு. இந்த லேப்ஸில் போய் எனேபிள் பண்ணணும்னு சொல்லி கேமரா செட்டிங்ஸு, டேப் த ப்ளூடூத் பேரிங் டு வாட்ச் பேர். ஸோ கேமரா ஷட்டர் வேறு கண்ட்ரோல் பண்ணுவோம். கேமரா ஷட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து செட்டிங்ஸ் இது பண்ணலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் இதில் இருக்க மாதிரி தெரியல. இப்போ நம்ம முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா, பாக்குறவங்களுக்குலாம் அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் அவங்களுக்குலாம் தோணும். அதே மாதிரி பேட்டரி லைஃப், இந்த மாதிரியான விஷயங்கள், அவுட்டோர் விசிபிலிட்டி இதெல்லாம். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூல செக் பண்ணலாம் இல்லையா? ஆமாம், ஏன்னா டீப் ஸ்லீப், இந்த ஸ்லீப் மானிட்டரிங்லேயே நாப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஆமாம், அதெல்லாம் வந்து நம்ம ஃபுல் ரிவ்யூவில் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் செக் பண்ண முடியும். ரைட்டு, ஓகே, சரி. அப்போ நம்ம டீப்பாக வந்து ரிவ்யூல செக் பண்ணிப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ப்ரோஸ். அது வரைக்கும் சிவபரணி, ஸ்ரீவத்சன் அண்ட் ஐயப்பன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் Mi Band 5 எவ்வளோ பேர் வாங்குறதுக்கு ஆல்ரெடி தயாரா இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.